வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் எஸ்எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுவாஸ் தமிழ்நாடு வெட்னரி சயின்ஸ் அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி வழங்கக்கூடிய பிவிஎஸ்சி இன் தி ஏஜ் இந்த படிப்புகளுக்கான கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் எவ்வளவு காலேஜஸில் எவ்வளவு சீட் இருக்குது அப்படின்றத பற்றின முழுமையான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தகவல் சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, இது என்ன பிடிஎஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன அகடமிக் இயருக்கு, அதாவது இப்போ நீங்கள் 24-25 போன அகாடமிக் இயர் 23-24 அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தான் இது. எப்போ அட்மிஷன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். போன இயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12/6/2023 அன்னைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி 30/6/2023 வரைக்கும் அந்த டேட் வரைக்கும் நம்மளுக்கு கவுன்சிலிங் மீன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். கவுன்சிலிங் அப்புறம் நடந்துச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்க்கு இந்த டேட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வருஷம் 2024-25 இந்த கல்வி ஆண்டுக்கான கவுன்சிலிங்கையும் 12ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே ஜூன் ஜூலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நடக்கும். ஆகஸ்ட்டில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்போனா ஒரு 10 நாள் முன்னாடி கொடுத்தாங்க, அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் நம்ம சேனலில். அது போலவே நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கான கவுன்சிலிங் 12ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் மோர் அண்ட் மோர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு அப்டேட் பார்த்துட்டோம். ரெண்டாவது அப்டேட், என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் எம்விசி அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜில் கிட்டத்தட்ட 120 சீட்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் விசிஆர்ஐன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ நாமக்கல் விசிஆர்ஐ இருக்குது, திருநெல்வேலி விசிஆர்ஐ இருக்குது, அப்புறமேட்டு ஒரத்தநாடு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரத்தநாட்டில் இருக்கக்கூடிய விசிஆர்ஐ. இந்த 3 காலேஜிலும் செப்பரேட்டாக 100-100-100ன்னு சொல்லிட்டு சீட்ஸ் இருக்குது. தென் விசிஆர்ஐ சேலம், தென் விசிஆர்ஐ தேனி, தென் விசிஆர்ஐ திருப்பூர், அதாவது உடுமலைப்பேட். இந்த 3 காலேஜஸ்லையும் செப்பரேட்டாக 80 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 660 சீட்ஸ் இருக்குது. இது போன வருஷத்துக்கான ஆர்டர். ஓகேங்களா? போன வருஷம் அட்மிஷன் பண்ணும்போது எவ்வளவு சீட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தான் ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் ஏஜ். இது பிடெக் கோர்சஸ் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 660 சீட் அப்படின்றது இந்த வருஷம் மேபி இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப லோ தான். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி வெட்னரி காலேஜஸ் இது மட்டும்தான். அதே போல் இன்னொரு டவுட் மாணவர்களுக்கு நிறைய இருக்குது. இந்த வெட்னரி காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸும் தமிழ்நாட்டில் இருக்கா? எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாதிரி இதுவும் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. இந்த காலேஜஸ் மட்டும்தான், இந்த 7 காலேஜஸ், இந்த 7 கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ரன் ஆயிருக்கு. அதையும் ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் 7 கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 660 சீட்டு மட்டும்தான். அதுவும் நம்ம போர்ட் மார்க் வச்சு உள்ளே என்ட்ரானா மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஓகே மாணவர்களே, இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அப்படி அதிகமாகும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அந்த தகவல் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. நாம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லையும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை இந்த வீடியோவில் கேளுங்க. நெக்ஸ்ட் எது சம்மந்தமாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.